ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் பொள்ளாச்சியில் திரையரங்கில் திரையரங்க நிர்வாகமே தியேட்டருக்கு பின்புறம் உள்ள இடத்தில் ₹190 டிக்கெட்டை ₹400 விற்பனை செய்து வரும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கூலி திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையிடப்பட உள்ளது. படத்திற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இடையே அதிகரித்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் மாலை படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு துவங்கியது. பல்வேறு திரையரங்குகளிலும் ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் கோவை பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் அமைந்துள்ள திரையரங்கில் திரையரங்க நிர்வாகமே டிக்கெட்டை சட்டவிரோதமாக அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவது அம்பலமாகியுள்ளது. திரையரங்கின் அருகே உள்ள காலி இடத்தில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யும் முகாம் ஒன்றை அமைத்துள்ள திரையரங்க நிர்வாகம் ₹190 மதிப்பிலான டிக்கெட்டை தனி ஊழியர் மூலம் ₹400 விற்பனை செய்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அந்த டிக்கெட்டை வாங்க சென்ற ரசிகர் ஒருவர் அதை தனது செல்போனில் பதிவு செய்த வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக டிக்கெட் வாங்க வருபவர்கள் பணமாக கொண்டு வந்து டிக்கெட்டை வாங்க வேண்டும் என்றும் டிக்கெட்டை போட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது என்று திரையரங்க ஊழியர் கூறுவது அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. எந்த ஒரு திரைப்படம் ஆனாலும் வரையறுக்கப்பட்ட விலைக்கு மேல் அதிக விலைக்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்யக்கூடாது என விதிமுறை உள்ள நிலையில் கூலி திரைப்படத்தின் டிக்கெட் சட்டவிரோதமாக அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் சம்பவம் ரசிகர்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.